Hey guys, good morning for all. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே 2 in Goa. ஸோ எந்திரிச்சாச்சு, குளிச்சு ரெடி ஆயிடுச்சு, தலை காயறதுக்காக அப்படி விட்டுருக்கேன், பரட்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ இப்போ நாங்கள் கீழே போயிட்டு இந்த சீ ஹார்ஸ் ரெசார்ட்லேயே வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, போய் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத காரில் ஏறினதுக்கப்புறம் சொல்கிறேன். வாங்க போய் சாப்பிட்றோம். பர்ஸு ஃபோனு எல்லாமே எடுத்தாச்சு, கார் சாவி எடுத்தாச்சு, வாங்க போகலாம். ஓகே பாருங்கள், நேற்று இருந்த கிளைமேட்டுக்கும் இன்றைக்கும் அப்படியே செம்ம வெயில் இன்னைக்கு. ஓகே அவ்வளோதான். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். இதுதான் ஸ்விம்மிங் பூல். இன்றைக்கி நைட்டு முடிஞ்சால் இங்கே போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துருவோம். கேரம் போர்டு, செஸ்ஸு, அங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2-3 கேம்ஸ் இருக்குது. போகிற வழியில் காட்டுறேன். ஷ்ரிம்ப்ஸ் ரெஸ்டாரண்ட். இதுதான் சீ ஹார்ஸ் ரெசார்ட்டோட ரெஸ்டாரண்ட். இந்த இடம் தான் நாங்கள் உட்கார போகிறோம். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக யோசிப்பீங்க, என்ன இவங்க அந்த இடத்த காட்டிட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னு. பிகாஸ் இந்த இடத்துக்கு உட்காந்து மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ப்ரீத்தி செலக்ட் பண்ண இடம் ஓகே, பட் வெயில் பார்த்தீங்கன்னா ஹெவியாக அடிக்குது. ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. என்னென்ன ஐட்டம் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்கிறது இப்போ காட்டுறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு காருக்கு போயிட்டு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் சாப்பிட்டு வந்துடுறோம். ஸோ நீங்களும் சாப்பிட்லீங்கன்னா மறக்காமல் சாப்பிட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு இனி தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு விஷயமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அவுலாமா சாப்பிட்டு பாரு. ஓகே, இது வந்துட்டு அவுலாமா. இது வந்துட்டு ஆலு பரோட்டா, அதாவது உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பரோட்டா கொடுத்துருக்காங்க. மசாலா ஆம்லேட் வந்துட்டு 2. அதுக்கப்புறம் வந்துட்டு பரோட்டாக்கு தயிர் தான் கொடுக்குறாங்க. தயிர் தான் சாப்பிட்ணும். இப்போ சாப்பிட்டு முடிச்சு ஹோட்டல்லேருந்து வெளியே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோரிஜிம் அப்படிங்கிற ஒரு பீச் இருக்குது. ஸோ அங்கே தான் போக போகிறோம். சூப்பராக இருக்குது வண்டி. இந்த ரேட்டுக்கு மோரிஜிம் அப்படிங்கிற பீச்சுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். ஸோ வண்டி இப்போ நான் எடுக்க போகிறேன். நான் அங்கே போயிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ மோரிஜிம் பீச் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருந்தது. ஸோ அப்படி தான் மோரிஜிம் பீச் போனோம். இதுக்குள்ளே போய் பார்ப்போம் வண்டி போகுதான்னு. செம வியூ பாயிண்ட்டு. வண்டியை கொஞ்சம் தூரம் நான் கொண்டு போக போகிறேன். ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா வண்டி மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இது 4 வீல் டிரைவ் கிடையாது. வேறு லெவலில் உள்ளே போயிட்டு இருக்குது வண்டி. இது பாருங்க. வண்டி நான் இங்கேயே நிறுத்த போகிறேன். பிகாஸ் இதுக்கு மேலே போச்சுன்னா வண்டி நமக்கு எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே இறங்க போகிறப்போ நாங்கள் மோரிஜிம் பீச்சோட கார்னர் வியூ. பட் இன்னும் மெயின் வியூக்கு போகல. செம காற்று அடிக்குது. வாய்ஸ் எப்படி கேட்கும் தெரியல. பாருங்க பின்னாடி வேற லெவல்ல இருக்கு இந்த ஏரியா. கார்லயே வந்துட்டோம் நாங்கள். மோரிஜிம் பீச் கோவா. சிவப்பு கொடி பார்த்தீங்கன்னா நிறையா இங்கே இருக்கு. ஸோ இது மழை வந்த டைமு, கடலெல்லாம் சீக்கிரமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அலையெல்லாம். ஸோ கிட்ட போக வேணாம், நம்ம தூரத்துலேருந்து அழகை ரசிச்சுட்டு மோரிஜிம் பீச் மெயினுக்கு போக போகிறோம். கிட்ட போகலாமா? கொஞ்சம் கிட்ட போக போகிறோம்.
நேற்று நாங்கள் அந்த சப்போரா ஃபோர்ட்டு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு நேற்று வீடியோவில். தூரத்தில் தான் இது இந்த மலைக்கு மேலே தான் வந்துட்டு சப்போரா ஃபோர்ட் இருந்தது. அங்கிருந்து பார்த்தோம்னா நமக்கு கிளியராக அந்த மோரிஜிம் பீச்சோட வியூ எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் நேற்று நான் அந்த சைடு போகலை, மேலே போயிட்டு. ஸோ கடல் கிட்ட கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகலாம். இப்போ வந்துட்டு நாங்கள் மெயின் பீச்சுக்கு மோரிஜிம் மெயின் பீச்சுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். கார் அங்கே நிற்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு வண்டி சாமி இங்கே இருக்கிறது. இப்போ நாங்கள் வந்துட்டு மெயின் மோரிஜிம் போகலாமா? ஸோ இப்போ மோரிஜிம் பீச் கிளம்பிட்டோம். போகிற வழியில் இங்கே ஏன் நிறுத்தினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீத்திக்கு இந்த இடத்துல நிறையா ஃபோட்டோஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் இங்கே எடுக்க போகிறப்போ தென் இந்த ஏரியா வழியாக தான் எப்படி இந்த வழியில் வந்தோம். எஸ், இந்த வழியாக தான் நாங்கள் உள்ளே வந்தோம். தென் பேக் என்ட்ரன்ஸ் வந்துட்டு இது. ஸோ பரவாயில்ல, இந்த வண்டி தரமாகவே உழைக்குது. நான் கூட நினச்சேன் ஷிஃப்டெல்லாம் உள்ளே போகுமா அப்படின்னு. பட் இறங்கிருச்சு. பட் 4 வீல் டிரைவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நான் உள்ளுக்குள்ளே போயிருப்பேன். ஸோ சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. பாருங்களேன், மேலே அப்படியே இந்த பைன் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. பட் இது பைன் ஃபாரஸ்ட் கிடையாது. பைக்கில் வந்ததுன்னா நாங்கள் இதுக்குள்ள தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். ஸோ ஆல்ரெடி யாரும் பைக்கு நிற்கிது, முன்னாடி இருக்கவங்க பைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மெயின் மோரிஜிம் பீச்சுக்கு நானும் ப்ரீத்தியும் கிளம்பிட்டோம். முக்கியமான விஷயம், இந்த டைமில் வந்தீங்கன்னா யாருமே இல்லை. ஸோ நீங்கள் கப்புலாக வந்தாலும் ஃபேமிலியாக வந்தாலும் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான இடம் தான் இப்போ கோவா. க்ரௌடாக இருக்க டைமில் வந்துட்டு நீங்கள் ரைடெல்லாம் கண்டிப்பாக அப்போ என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பப்ஸும் சரி, கிளப்பும் சரி, இந்த மாதிரி பீச்சும் சரி, நேற்று போன சப்போரா ஃபோர்ட் அந்த மாதிரி ஃபோர்ட்ஸும் சரி, எல்லாமே வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீனஸோட ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணணும்னா இதுதான் கரெக்டான டைம். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். நாங்கள் இப்போ மோரிஜிம் பீச் கிளம்பிட்டோம். பாய். இப்போ பார்த்தோம்னா மோரிஜிம் பீச்சோட மெயின் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது மேப்பில், அதுக்கு தான் போயிட்டுருக்குறோம். பட் பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் நீங்களே. இதுதான் அந்த ரோடு. ஆப்போசிட்டில் பைக் வந்தாலும் இறங்கி ரிவர்ஸ் தான் எடுக்கணும். என்ன கஷ்டம் தெரியல. பாவம் அந்த நாய்க்குட்டிங்க வேறு நிற்குது. அழகாக ஏறிச்சு ஒரு நாய்க்குட்டி அதுக்குள்ளே. இதை பாருங்கள், வழி கொடுக்குது. பட் இதில் எப்படி இப்போ ஆஃப் சீசன் அப்படிங்கிறதுனால பரவாயில்ல. இதில் எப்படி போவாங்க அப்படின்னு தெரியல. கிட்ட வந்தாச்சுன்னு காட்டுது. பட் கார்லலாம் இதுக்குள்ளே வரணுன்னு தெரியாமல் வந்துட்டோன்னு நினைக்கிறேன்னாங்க. செம கன்ஜஸ்டடான ரோடு இது. ஸோ நல்லா ஒரு முட்டுச்சந்தில் கொண்டு வந்து மாற்றி விட்டுருச்சு கூகுளுங்களை. இறங்கிட்டு காட்டுறேன் பாருங்க. நீங்களே இங்கே தான் பார்க் பண்ணணுமா என்னன்னு தெரியல. ஆமாம், மேப்பில் பாருங்கள் தெரியுதா? எஸ், மேப்பில் பீச்சுக்கு தான் வே காட்டியிருக்குது. ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு கஷ்டம் தான். பட் இந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இங்கே நிறுத்திட்டு நடந்து போய் பார்க்குறோம். ஸோ நாங்கள் வந்த ரோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரு கார் போகலாம் கரெக்டாக. இந்த ரோட்டில் தான் வந்தோம். இப்படி தான் பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேப் சொல்லியிருக்குது. பட் நாங்கள் காரில் வந்தோங்கிறது மேப்புக்கு தெரியல. மோரிஜிம் மெயின் பீச் வந்தாச்சு. ஸோ ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் ஹோட்டல்ஸ்க்கு போயிட்டுருக்கும் போல். பாருங்கள், இந்த சந்துக்குள்ளே வந்துட்டு காரை விட்டுருக்கணும். மேப் வந்துட்டு என்னாச்சுன்னு தெரில. வர இப்படி தான் பண்ணிகிட்ருக்குது அடிக்கடி. ஸோ அப்டேட் பண்ணணுமா இல்லை நான் அப்டேட்டாக இருக்கணுமா பார்க்கணும். இதுக்கு முன்னாடி போனது அதுவும் மோரிஜிம் பீச் தான். பட் சைட் சீயிங் சுற்றி பார்க்குறதுக்கு மெயினான இடம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அந்த ஏரியாவோட இந்த ஏரியாவில் காற்றும் சரி, அலையும் சரி, செம்ம ஃபோர்ஸாக இருக்குது. பாருங்களேன், இங்கெல்லாம் கடை இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ இந்த கடைக்குள்ளெல்லாம் போயிட்டு தான் வந்தோம். பட் இப்போ ஒரு கடையுமே இல்லை.
சீசன் டைம் மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க போல. இருங்க பேக் கேமராவில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், ஒரிஜின் பீச் அவ்வளோதான். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு நாங்கள் கிளம்பி போய் சாப்பிட போகிறோம். இப்போ எதுக்காக வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு பேஞ்சிம் நோக்கி போகும்போது எனக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி கடை மாதிரி இருந்தது. அதுவும் நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருந்தது. ஸோ வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம். ஸ்மெல்லு செமையாக இருக்குது. ரோடு க்ராஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பிரியாணி தான் வாங்க போகிறேன். ஒரு மட்டன் பிரியாணி, தென் ஒரு செட்டு லாலிபாப் 5 பீஸ் வருது. டோட்டலாக வந்துட்டு 300 rupees ப்ளஸ் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கு. அது வந்துட்டு டீ ஜங்ஷன், இந்த ஏரியா பேர் டீ ஜங்ஷன். எஸ், பின்னாடி அந்த 2 வண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் பிரேக்கரில் வரும்போது அந்த கார் ஏறுதில்ல, அந்த ஸ்பீட் பிரேக்கரில் வரும்போது இந்த 2 வண்டியுமே வந்துட்டு டப்புன்னு முட்டிக்கிச்சு. கருப்பு வண்டி அந்த ஹுண்டாய் கிரெட்டா மேலே வந்து இடிச்சிருச்சு. ஸோ அதுதான் பின்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் பிரியாணி வாங்க போகிறேன். பிரியாணி வாங்கியாச்சு, தென் வாட்டர் பாட்டில் வாங்கியாச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். மொத்தம் வந்துட்டு 5 லாலிபாப் சொல்லியிருந்தேன். இந்த அதில் ஒரு லாலிபாப் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அளவுக்கு தான் இருக்குது. பிகாஸ் இது மேலே ஃபுல்லாக மாவு தான் அதிகமாக இருக்குது. மட்டன் பிரியாணி இப்போ ட்ரை பண்ணிடுவோம். சாப்பிட்டு பார்ப்போம். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது டேஸ்ட்டு. இது நான் சாப்பிட்டுட்டு பேஞ்சிம் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நல்ல வெயில். இப்போது இங்கே எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மிராமர் பீச் இன் கோவா, பேனாஜி. ஸோ மிராமர் பீச்சில் தான் இருக்கோம், கோவா பேஞ்சிமில். மிராமர் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது என்னன்னு கண்டிப்பாக தெரியும், பப்ஜியில் அது ஒரு மேப்பு. எஸ், ஸோ அந்த பீச்சில் தான் இருக்கோம் இப்போது. மிராமர், அதாவது மிராமரில் நான் ஃபஸ்ட்டு காலடி எடுத்து வச்சிட்டேன். ஸோ இங்கே போரெல்லாம் பண்ண முடியாது. போர் அடிச்சுன்னா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். மிராமர் பீச் பரவாயில்ல. இங்கே கூட டூரிஸ்ட் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சைடு இந்த சப்போரா அகோடா ஃபோட்டோவோட இந்த ஏரியாவில் கொஞ்சம் டூரிஸ்ட் நிறையா இருக்காங்க. இது பாருங்கள். நாங்கள் ஒரு பைன் ட்ரீ ஒரு ஏரியா இருக்குது, பைன் ட்ரீ எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் 2 பேரும். மிராமர் பீச் வந்துட்டு காலையில் பார்த்த எல்லா பீச்சு, வேகட்டார் பீச்சு, பாகா பீச்சு, தென் கேண்டோலியம், கேலங்கட், இத்தனை பீச்லேயும் மிராமர் பீச்சோட அலை பார்த்திங்கன்னா ஜாஸ்தி, ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது. ஸோ இந்த பீச் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, மிராமர் பீச்சும் தென் அங்கே வந்துட்டு பேஞ்சிமில் ஒரு லேக் இருக்குது, ரிவர், லேக்கா ரிவராக தெரியல, ஜாயின் ஆகிற இடம் தான் இந்த மிராமர் பீச். இங்கே வந்துட்டு கடல், தென் அந்த சைடு வந்துட்டு ரிவர். ஸோ 2 மிக்ஸ் ஆகுது இந்த இடத்துல. மிராமர் பீச்சில் வந்துட்டு கார்ன், ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டு வந்தோம் நானும் பிரீத்தியும். இந்த பைன் ஃபாரஸ்ட், இது பைன் ஃபாரஸ்ட் தானே,
பைன் ட்ரீக்கு நடுவில் ஸ்வீட் கார்ன். மிராமர் பீச்சிலேருந்து ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டு 2 பேரும் அப்படியே வாக்கிங்லேயே கார் பார்க்கிங் அங்கே நிற்கிது காரு. ஸோ கார் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறோங்கிறது தெரியல. பார்ப்போம் இந்த vlog இதோட முடியுதா இல்லை நெக்ஸ்ட் எபிசோடு வருதான்னு. ஸோ அடுத்து போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ வந்துட்டு நாங்கள் மிராமர் பீச்சிலேருந்து கிளம்பிட்டு பேன்ஜிம் வந்திருக்கோம். ஸோ பேன்ஜிம்ங்கிறது ஒன்றும் இல்லை, பின்னாடி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம கோவா படத்தில் வந்துட்டு இந்த கப்பலெல்லாம் வந்திருக்கோம். டெல்டின் ராயல் அந்த கப்பல் தான் இங்கே நிற்குது, இந்த இடத்துல நிற்கிற கப்பல். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கு. ஸோ ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெச் நடந்துட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஜாகுவார் எஃப் டைப்பு, ஜாகுவார் எஃப் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வண்டி போயிட்டுருக்கு. கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரோடு கிராஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் அந்த கேசினோ ஏரியா. எஸ், அங்கே நிற்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேசினோ மெஜஸ்டிக் ப்ரைடுன்னு ஒரு வண்டி. தென் இது வந்துட்டு பிக் டேடின்னு சொல்லி போட்டிருக்கு. தென் இதுக்கு அப்படியே பின்னாடி இருக்கிறது தான் வந்துட்டு கோவா மூவியில் காமிச்சாங்க, டெல்டின் ராயல். ஸோ இப்போ வந்து இது எதுவுமே வந்துட்டு அவைலபிள் கிடையாது பிகாஸ் ஆஃப் கோவிட். ஸோ நாங்கள் 2 பேரும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட் இப்படியே இந்த ஸ்ட்ரெச்சில் வாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு சிலை தலைகீழ காலை வச்சுட்டு டிஃப்ரெண்ட் போஸில் இருக்குது. நான் சிரிக்கல, சிரிப்பு வருது, உங்களுக்கு நான் காட்டுறாது. இதுதான் நான் சொன்ன சிலை. இது பாருங்களேன், நம்ம சின்ன வயசில் பச்சை குதிரை விளையாடும் போது திடீர்னு நினச்சிட்டா கால் துவக்கி மேலே விழுவோம்ல, அந்த போஸில் இருக்குது இந்த சிலை. ஹிஸ்டாரிக்கல் சிலையாக இருந்தால் சாரி, பட் பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. இது பாருங்கள். தென் நான் அப்படியே சொன்ன மாதிரி அதுதான் கேசினோ மெஜஸ்டிக் ப்ரைடு, ஒரு லக்ஸரி கேசினோ பார் உள்ளே இருக்குது. தென் இது வந்துட்டு பிக் டேடி கேசினோ, இதுக்கு இன்னும் நான் போகலை. தென் லாஸ்ட் டைம் வந்தப்போ டெல்டின் ராயல் இந்த கப்பலுக்கு தான் போனேன். பட் இந்த கப்பலுக்கு உங்களுக்கு போகணுன்னா இந்த 3 கப்பலுக்குமே வந்து ஒரே ஒரு வழி தான். அது பக்கத்தில் 2 கப்பல் நிற்கிது. ஸோ இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 கப்பல் நிற்கிது இல்லையா, தென் அதுக்கு பக்கத்தில் எதுவுமே நிற்காது. பிகாஸ் அதோட கப்பல் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ அந்த இடத்துல புக் பண்ணிவிட்டு நம்ம ஆன் தி வே சீல வந்துட்டு போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த கப்பலுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அது எதுவுமே இல்லை. தென் நமக்கு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் கேசினோ ஒரு ஷிப்பு வந்துட்டு அப்படியே மீன் மாதிரியே இருக்குது. எல்லாமே வந்து நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்துருக்கேன். பட் ப்ரீத்திக்கு இது புதுசு. ஸோ இதெல்லாம் காட்டிகிட்ருக்கேன். தென் அப்படியே வந்து ப்ரீத்தி கூட சேர்ந்து வாக் பண்ண போகிறோம். அங்கே ஒரு மீன் மாதிரி ஒரு மண்டை இருக்குது, அது என்னன்னு போய் பார்ப்போம். பாருங்களேன், கோழியா மீனான்னு தெரில, கிட்ட போய் பார்ப்போம். ஆமாம், கோழியை கேரி பேக்குள்ளே வச்சுருக்குறாங்க. நீங்கள் பாருங்கள், கோழி சேவலை ஒரு கேரி பேக்குள்ளே வச்சு அடுத்து செலவு வச்சுருக்குறாங்க. பேக் கேமராவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இது பாருங்கள், இது ப்ரைட்னஸ் வச்சுக்கலாம். இது என்ன கான்செப்ட்னு தெரில. அங்கே பின்னாடி வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. சேவலை கொண்டு போய் துணிப்பைன்னு நினைக்கிறேன். ஆமாம், துணிப்பையில் இப்படி அடைச்சி வச்சுருக்குறாங்க சேவல். ஆமாம், சேவல் மட்டும் இல்லை, இருங்க நான் மேலே ஏறின மாதிரி தெரில, ஏறி காட்டுறேன். இது என்ன காயின்னு தெரில, அது வந்து பூசணிக்காய். அந்த சைடு பாருங்கள் மீன் இருக்குது, சேவலோட வால், மீன் இருக்குது, பூசணிக்காய் இருக்குது. ஸோ வாழைப்பழமா என்னன்னு தெரில இது. ஸோ இது ஒரு ஷாப்பிங் ஏரியான்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு மெமரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஞாபகார்த்தமாக வந்துட்டு இந்த மாதிரி கோழியும் எல்லா ஐட்டத்தையும் போட்டு ஒரு பேக்கில்
இப்போ வந்துட்டு நாங்கள் வாக்கிங் போய் முடிச்சாச்சு பாரு. ஸோ ஆன் தி வேல பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் இருக்குது. கோவாவோட மீட் ஷாப்பு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும் போல். ஸோ உள்ளே போயிட்டு சும்மா ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ இதோட எண்டிங் தான். ஸோ இதை காட்டிட்டு மெயின் கார்டு போட்டுருவோம். ஸோ எல்லா டைப் ஆஃப் ஃபிஷ்ஷும் இருக்குது. எல்லா சீ ஃபுட்ஸும் இங்கே இருக்குது. பட் இன்னும் ஃபுல்லாகல உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கடை இன்னும் காலியாக தான் இருக்குது. சீசன் டைம் ஆகிடுச்சுன்னா இன்னும் ஃபுல்லாகிடும். ஸோ அது முடித்து வெளியே வரும்போது நம்மளோட ரைட் சைடில் துணி மார்க்கெட், அதாவது கிளாத் மார்க்கெட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மீட் ஷாப்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 8 ரூபா தாங்க. 12 மணி நேரம் கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு 8 ரூபா. அந்த 8 ரூபாவில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தெரில. தென் இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு கிளாத் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த முனிசிபல் கார்பரேஷன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோம். ஷேக்ஸ் அண்ட் மோர். எஸ், ஷேக்ஸ் அண்ட் மோர் தான் இருக்கும். மேங்கோ மில்க் ஷேக் அண்ட் மசாலா சோடா. டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றாங்க. நம்ம மசாலா சோடா சாப்பிட்றோம். மீதி நான் வந்துட்டு மேங்கோ மில்க் ஷேக். ஸோ இது சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வீடியோ இன்னையோட எண்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி, நீங்களும் கோவா வரும்னு வச்சுருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன், சைட் சீயிங் லொகேஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குவேன். ஸோ until then, bye from Kishore Vlogs, Kishore and Preeti. Bye. மசாலா சோடா வந்துருச்சு. மசாலா சோடா எப்படி இருக்கு? நல்லா ஜீரணமாக ஐட்டமாக இருக்கும் போல. மேங்கோ மில்க் ஷேக் ஃபார் மீ. மேங்கோ மில்க் ஷேக் நல்லா இருக்கும். பாய்.